ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு ஒரு நியூ ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் ஓப்பன் பண்ணி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 3 months தாங்க ஆகுது. 3 months ஆன நிலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் ஆஃபர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுவரை பரபரப்பான ஏரியாங்க, மெயினான இடத்துல இருக்கோம். நம்ம ஸ்ரீ துர்கா பவனுக்கு தான் வந்திருக்கேன். இவங்க எங்க லொக்கேட்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் நகர் முகப்பேர் ஈஸ்ட்ல லொக்கேட்டா இருக்காங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து எனக்கு பின்னாடி தான் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே தான் இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படி என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, அந்த ஆஃபர் என்ன, அப்படியே எல்லாமே வந்து டீட்டெயிலா போய் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து டேஸ்ட்டுமே நம்ம ரிவ்யூ பண்ணோம்ல, எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்றத நான் ஜென்யூனா சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல வந்து நான் மினி டிஃபன் வாங்கியிருக்கேன். மினி டிஃபன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத காட்டுறேன். பொங்கல் வச்சிருக்காங்க, மசால் தோசை, இட்லி, வடை, கேசரி. என்னடா இது 2 வகை சட்னி இருக்கு, சாம்பார் இல்லை. நான்லாம் ஹோட்டலுக்கு வரதே சாம்பாரை சாப்பிடதான். மினி டிஃபனுக்கு சாம்பார் கொடுத்தீங்களா? சாம்பார் வருமா, வைக்க மறந்துட்டாங்க. சரி, நம்ம கேசரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேமியா கேசரி வச்சிருக்காங்க. கொஞ்சமா வச்சாலும் நெய்யெல்லாம் ததும்ப ததும்ப வச்சிருப்பாங்க போல. ஸ்வீட்டும் நல்லா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, கீயும் நல்லா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள போறதே தெரியல. லைட்டா அந்த காஃபி அல்வாட்டை டச் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கு. மினி டிஃபன் வந்து வாங்குறதுக்கான பெருமை இப்பதான் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு வந்து இட்லியை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. இங்க பாருங்க, பார்க்கும் போதே சாஃப்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். போன்ஸ் இருக்கு. முதல்ல வந்து சாம்பார் தான். சாம்பார் சுட சுட கொடுத்துருக்காங்க. சாம்பார்லாம் வந்து வீட்டு டேஸ்ட்ல தான் இருக்கு. ஒரு மாதிரி ஹோட்டல் சாம்பார் மாதிரி ஸ்பெஷலா இல்லாம பிளேன் சாம்பார் தான். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க. கீழே செம்மையா இருக்கும், சரியான சாஃப்ட். நான் வந்து எப்படியெல்லாம் எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி இருக்கு. சாம்பாரும் டேஸ்ட் நல்லா இருக்கு. மசால் தோசை, மினி மசால் தோசை கொடுத்துருக்காங்க. மசாலாலாம் உள்ள நல்லா ஒரு திக்கா வச்சு கிறிஸ்பியா இருக்குங்க. தெரியுதா? மொத்தமாவே கிறிஸ்பியா தான் இருக்கு. ஒரு பக்கம் மொத்தம் கிறிஸ்பியா தான். சரி, மின் சட்னியே சாப்பிடுவோம். வந்து தோசையோ கிறிஸ்பியாவும் இருக்கும், அந்த மசாலாவும் நல்லா இருக்கும். லைட்டா தோசை பிடிக்குது. மசாலா வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். எனக்கு வந்து மீன் சட்னி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நல்லா கெட்டியா கொடுத்து அப்படியே நல்ல ஒரு ஃப்ளேவர். அந்த கிழங்கு தோசை கூடவே அந்த மீன் சட்னி செம்மப்பாரு. ஒயிட் சட்னி நம்ம ஃபேவரட் சட்னி வந்து இருக்கும்போது எதையுமே ஃபர்ஸ்ட் இதை தான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து இந்த முறை லாஸ்டா ட்ரை பண்றேன். இது சாப்பிட்டதுனாலே என்னமோ எனக்கு வந்து புதினா சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்காய் சட்னி அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இம்ப்ரெசிவா இல்லை. பொங்கல் வந்து நல்லா ஒரு புளிக்கரண்டி வச்சிருக்காங்க. அது போர்ஷன் வந்து இந்த பக்கெட்டை எடுத்து போட்டே சொல்றேன். சுட சுட இருக்கு. எனக்கு அதான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சூடா டிஃபன் கொடுக்கும்போது அது கொஞ்சம் எப்படி எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. இதுக்கு வெறும்னே சாப்பிட்டு போட்டேன். அதெல்லாம் வந்து பெருமாள் கோயில் பொங்கல் தான். லைட்டா உப்பு கம்மியா இருக்கு. மற்றபடி வந்து ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. கீயோட ஃபிளேவரும் நல்லா தெரியுது. பொங்கலுக்கான பதம் எக்ஸலண்டா இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தேன். சாம்பார்லயும் சரி, பூரி கிழங்குல இப்ப பொங்கல் வரைக்குமே வந்து உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்காங்க. வந்து சாம்பாரோட ட்ரை பண்ணுவோம். சாம்பார் அப்படியே மேல ஊற்றிக்கலாம். சுட சுட சாம்பார், தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்காங்க. பிளேன் சாம்பார் அப்படின்றதுனால இந்த லைட்டா வந்து அந்த குஸ்து டேஸ்ட் வருது. எக்ஸலண்டா இருக்குங்க. சாம்பாரோட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாம போயிட்டேன். பொங்கலும் சரி, இப்போ வந்து எனக்கு தெரியல, அந்த சால்ட் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு சாம்பாரோட சாப்பிடும்போது. நல்ல ஒரு பொங்கல் அருமையா இருக்கும். அப்படியே கொஞ்சமா வச்சாலும் நல்ல ஒரு டேஸ்ட்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து வடையோட ட்ரை பண்ணுவோம். வடையை தனியா சாப்பிடவா இதோட சாப்பிடவான்னு தெரியல. வடை வந்து ஒரு மினி சைஸ் வடை தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் பிரிச்சு காட்டுறேன். வெங்காயம் போட்ட வடை தான். பட் வந்து வெளியில நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கு. பார்க்கும் போதே இதை சாப்பிடணும்னு தோணுச்சு.
வடை காஞ்சியா நல்லா இருக்கு. பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் வருது, இஞ்சியோட ஃப்ளேவரும் வருது. வெங்காயம் ரொம்பலாம் போடல, லைட்டா தான் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த பைக்ல வெங்காயமே வரல. பொங்கலோட செம்மையா இருக்கும் வடை. இத்தினூடு வச்சுட்டாங்க, என்ன வருத்தமா இருக்கு. வேற லெவல். ரவா தோசை ஆக்சுவலா ஆனியன் ரவாவா தான் யோசிச்சிருக்கேன். பட் வந்து ரவா தோசைன்னு சொன்னதுனால அவங்க பிளெயின் ரவையா கொடுத்துட்டாங்க. நான் இதோட சைஸ் காட்டுறேன் பாருங்க. எல்லாம் வந்து மெல்லிசா இருக்குங்க, நல்ல ஒரு சைஸ் தான். இதுதான் சொன்னேன் நானு, இதோட வெந்தய கலர்ல இருக்கு அப்படின்ட்டு. இந்த புது விதமான சட்னியை தான் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை சட்னி தான் கரெக்டாக தான் நான் பண்ணிருக்கேன். ஆனால் வந்து வேர்க்கடலை சட்னியும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுலேயும் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டுருந்தா ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த மாதிரி இது போட்டுருவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த வேர்க்கடலை சட்னி. இந்த சாம்பாரை நல்லா பெரட்டி சாப்பிடும். இந்த சாம்பார் கூட ஏதோ சாப்பிட்டாலுமே அவசரமா இருக்கும் போல. ஆனியன் ரவா வரலன்னு ஃபீல் பண்ணேன். பட் வந்து இந்த ரவா தோசையே டேஸ்ட் வைஸ் வந்து பக்காவா இருக்கு. இட்லி கூடயும் சரி, இப்போ நான் சாப்பிட்றது அந்த மினி டிஃபனுக்கே வந்து பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே சாம்பார் வந்து கூட சேர்த்து சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிது. அதே மாதிரி தான் எனக்குலாம் சாம்பார் பக்கத்தில் நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அந்த மாதிரி இருக்கு சாம்பாரோட டேஸ்ட். என்ன இருந்தாலுமே இவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு தோணும். இடியாப்பம் ஸ்டூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் தேங்காய் பால் 3 பீஸ் இருக்குங்க இடியாப்பம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டூவை ட்ரை பண்ணிட்டு அப்படியே தேங்காய் பாலை நல்லா ஊற்றி அப்படியே பிரட்டி சாப்பிடணும். எனக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும் என்னதான் ஸ்டூ இருந்தாலுமே. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குல்ல, வெஜிடபிள் ஸ்டூ மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லா வெஜ்ஜஸும் போட்டு. இந்த பாருங்க, ஸ்டூவோட அம்சம் எல்லாமே இருக்கு. ஒரு மாதிரி எப்பயுமே அது வந்து குருமா மாதிரி இருக்காம லைட்டா பட்டை போட்டு வதக்கி பண்ணியிருப்பாங்க. வெஜ்ஜஸும் வெந்திருக்கு, அந்த ஸ்டூல இருக்க வெஜ்ஜஸ் எல்லாமே. அந்த பட்டை லவங்கம் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு காலையில மைல்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு குருமாவோட இந்த மாதிரி பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிக்கும். இந்த இடியாப்பம் ஒர்க்குங்க. இந்த ஸ்டூவோட சாப்பிடும்போது ஒரு எப்பயுமே தேங்காய் பாலோட தான் நம்ம சாப்பிட்டுக்கோம். டேஸ்ட் வைரஸ் வந்து எனக்கு சட்டெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்காய் பாலை நல்லா கலக்கிட்டு அப்படியே ஊற்றி ஏலக்காவும் நல்லா போட்டிருக்காங்க. ஏலக்காவோட மனமும் எனக்கு வருது. அந்த போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கும் அந்த பச்சை கலர்ல இருக்குல்ல. இதுல வந்து சின்ன வயசுல இருந்தே இடியாப்பம் தேங்காய் பால்னு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்களா, அதனாலதான் இந்த ஸ்டூ குருமாவெல்லாம் நான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இல்லை. டேஸ்ட் தெரிய விடுது. ஒரு பைட்லாம் இதெல்லாம் பத்தாது எனக்கு. நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் சுகர் வந்து நான் எப்பயுமே தூக்கலா போட்டு சாப்பிட மாட்டேன். சுகர்லாம் லிமிட்டா போட்டிருக்காங்க. அல்டிமேட்டா இருக்கும். டூவோட சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டும், தேங்காய் பாலோட சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட். ஆக்சுவலா வந்து இதோட ப்ரைஸ் வந்து 85 rupees கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ஒண்ணுதான் கொடுப்பாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஒன்று தேங்காய் பால் இருக்கும், இல்லைன்னா வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டூ கொடுப்பாங்க. ஆனா வந்து ரெண்டுமே ஒரே இதுல கொடுக்கறதுனால இந்த ப்ரைஸா என்னன்னு தெரியல. நிஜமாவே வந்து தாராளமா வாங்கலாம். நான் கூட பார்த்த உடனே 3 பீஸ் இடியாப்பத்துக்கு 85 ரூபாய் ரொம்ப ரேட் அதிகமா இருக்குடா. நான் 3 பீஸ் இடியாப்பத்தை வந்து வெளியில வேற மாதிரி ரேட்டுக்கு வாங்கிடுவேன், 20 ரூபாய்க்கு வாங்கிடுவேன் அப்படின்னு யோசிச்சேன். இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். அதுவும் வந்து என்ன சொல்றது, எனக்கு அந்த ஸ்டூலாம் சாப்பிடும்போது நானே சொன்னேன் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்ததுன்னு. அது ஒரு அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் ரொம்ப சொன்னாலும் ரொம்ப ஐப்புன்றவாங்க. ஆக்சுவலாக வந்து இதே மாதிரி தான் எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறாங்க. யூஷுவல் போர்ஷன் தான் இது. இன்னும் அப்படிலாம் கொடுக்காம எனக்குலாம் இது போதும்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. காஃபி ஃபில்டர் காஃபிங்க, நல்ல ஒரு பயங்கரமா இருக்கு. காஃபி குடிச்சிட்டு வச்ச மாதிரியே இருக்கு அந்த ஒரு டேஸ்ட். ஆக்சுவலா வந்து 65 rupeesக்கு வந்து செம்ம ஒர்த்து. ஏஜ் பீப்புள்ஸ்லாம் அல்வா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் மார்னிங்ல வந்து எனக்கு கம்மியா சாப்பிட்டா போதும், லைட்டா சாப்பிடணும் அப்படின்றவங்க, இந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது கரெக்டா இருக்கும். ஃபைனலாக இந்த காஃபியோட பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். எனக்கு ஒரே சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வேர்க்கடலை சட்னி மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் சேஞ்ச் பண்ணாங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதை போகும்போது சொல்லிட்டு போவோம், எனக்கு மேனேஜர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டு போவோம். என்னோட சஜஷன்ஸ் அதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேஸ்ட் வைஸ், அந்த சாம்பார் ஆகட்டும், நான் சாப்பிட்ட ரவை தோசை, டிஃபன் காம்போ, இடியாப்பம் ஃபுல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்பெஷல் ஆகுனதே அது ஒன்று தான். செம்மையாக இருந்தது.
மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் அந்த இடியாப்பம் ஸ்டூலாம். அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த முகப்பேர் சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க, ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க இருக்காங்கன்னா எல்லாருமே இங்க வந்து அட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பெஸ்டான பிளேஸா இந்த இடம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கப்பா, ஏன்ப்பா சொல்ல மாட்டீங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் கொடுங்க. மறக்காம வந்து ஃபுட்டி கிருத்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.